Good morning students. Today now we are discussing about 5th chapter molecular genetics la genetic code அப்படிங்கற ஒரு ஹெட்டிங். தமிழ்ல பாத்தீங்கன்னா மரபு குறியீடு அப்படினு சொல்லுவோம். ஓகேவா? சரிப்பா. What are the genetic material for animals? Animals உடைய மரபு பொருள் என்ன? ஓகேவா? genetic material அப்படினு சொல்லுவோம் இல்லையா? That is a DNA. DNA actors என்னன்னு கேட்டா genetic material அப்படினு சொல்லுவாங்க. இப்போ DNA உடைய வேலை என்ன? Carry the genetic information from cell to cell, one generation to another generation. ஒரு செல்ல இருந்து மற்ற செல்லுக்கு கொண்டு போறதும் ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷன் கொண்டு போறதும் என்ன சொல்லுவோம்? that is வந்து பாத்தீங்க அப்படின்னா DNA உடைய வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் DNA. DNA அப்படிங்கிறது genetic material. ஓகேவா? இப்போ மேக்ஸிமம் என்ன சொல்லுவோம்? Carry the genetic information. எங்க சார் அப்படின்னா from cell to cell, அதே மாதிரி generation to generation. அவ்வளவுதான், இங்க ஒரே லைன் தான். அப்ப DNA அப்படிங்கிறது genetic material, carry the genetic information in a cell from cell to cell or one generation to another generation. அப்ப in this stageல எப்படி சார் கேரி பண்ணுது? இங்க genetic informations, மரபு பண்புகள். அப்ப genetic informations what manner can exist in DNA? DNAல எந்த முறையில ஓகே இது வந்து பாத்தா உருவாயிருக்கு. அதே மாதிரி இப்ப சப்போஸ் அது ரிட்டன் இன் வந்து பாத்தா கோடல் லாங்குவேஜஸ். இப்ப அங்க இருக்கக்கூடிய ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸ் டிஎன்ஏல ஏதாவது ஒரு கோடல் லாங்குவேஜ்ல இருக்கா? ஓகே சப்போஸ் அக்கர் இந்த லாங்குவேஜ் ஆஃப் கோட், அப்ப ஏதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா கோடட் வேர்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னா அப்ப நேச்சர் ஆஃப் ஜெனடிக் கோட் என்ன? சரி, இதெல்லாம் நிறைய क्वेश्चंस டைப் பண்ணிருக்காங்க. ஓகே, டிஎன்ஏங்கிறது ஜெனடிக் மெட்டீரியல் தான், கேரி த ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் செல் டு செல், ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன். அப்ப அந்த ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் டிஎன்ஏவோட எந்த முறையில எக்ஸிபிட் ஆயிருக்கு? கோடல் லாங்குவேஜ்ல இருக்கா? சப்போஸ் அது கோடல் லாங்குவேஜ்ல இருந்தா அந்த நேச்சர் ஆஃப் ஜெனடிக் கோட் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சரி, இப்ப டிரான்ஸ்லேஷன். அப்ப டிரான்ஸ்லேஷன் என்ன மீனிங்? இங்க இருக்கக்கூடிய RNA கன்வெர்ட்டட் இன்டு என்னன்னு புரோட்டீன். RNA புரோட்டீனா மாறக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா டிரான்ஸ்லேஷன். சரி, ஓகே, புரோட்டீன் ஆர் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல இது எப்படி சார் எந்த ரூல்ல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ட்ரிப்ளெட் ரூல். யாராவது கேட்பாங்க, அப்ப எந்த ரூல்ல ஃபார்ம் ஆகுது? RNA புரோட்டீனா ஃபார்ம் ஆகுது அல்லது அமினோ ஆசிட்ஸா ஃபார்ம் ஆகுது? which follow the rule is called என்னங்க ட்ரிப்ளெட் ரூல். அது என்ன ட்ரிப்ளெட் ரூல்னா என்ன? இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா சீக்வென்ஸ் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா mRNA. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா that is mRNA. ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா அடினைன். ஓகே, இப்ப mRNA அப்படிங்கறதால உங்களுக்கு என்ன ஃபார்மா இருக்காது அப்படின்னு கேட்டா தைமின் இப்ப யுரேசில் ஃபார்மா இருக்கும். அதே மாதிரி குவானைன், சைட்டோசின், அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா யுரேசில், பட் அடினைன், யுரேசில், குவானைன். ஓகே, பட் இது மாதிரி இப்ப இதுதான் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க mRNA உடைய சீக்வென்ஸ். 5 பிரைம் into 3 பிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சீக்வென்ஸ்ல இருக்கக்கூடிய 3 mRNA பேஸ். ஓகேவா? தட் இஸ் இந்த 3 mRNA பேஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் ஒரு ட்ரிப்ளெட். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? இப்போ இந்த ட்ரிப்ளெட்டுக்கு பேர் தான் என்ன சார் அப்படின்னா கோடான். இந்த ட்ரிப்ளெட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா கோடான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ, அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா சீக்வென்ஸ் ஆஃப் mRNA-ல 3 நியூக்ளியோடைட்ஸ் or 3 nitrogenous base. அப்ப இந்த 3 nitrogenous baseம் triplet formல ஃபார்ம் ஆயிருக்கு. so it is called என்னது? that is a codon. அப்படி இல்லனா ஒரு 3 nitrogenous bases சேர்ந்ததுக்கு என்ன பேர் அப்படினா ஒரு கோடான் அப்படினு சொல்லுவோம். சார், ஒவ்வொரு கோடானும் எதை சார் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படினா ஒரு அமினோ ஆசிட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் AUG அப்படிங்கிறது எதை சார் ரெப்ரசன்ட் பண்ணுதுனா இனிஷியல் கோடான். அப்ப இனிஷியல் கோடான் என்னன்னா மித்தியோனின். மித்தியோனின் அப்படிங்கிற ஒரு கோடான். தட் இஸ் ஒரு அமினோ ஆசிட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுவது யார் அப்படினா கோடான். அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோடான். அண்டர்ஸ்டாண்டா? அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இப்ப எவ்வளவு இருக்கு? இப்ப டிசைன் ஒன் ஆஃப் த 20 டிஃபரண்ட் அமினோ ஆசிட்ஸ் 20 வகையான அமினோ அமிலங்கள் சேர்ந்து
எதை சார் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய புரோட்டீன் சிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆகுது. Understand? How many amino acids can involved in protein synthesis அப்படினா 20 different kind of amino acids present in the protein synthesis. Okay, then அப்ப இதுல ஒரு சைடு ஓவர். Then next வந்து பாத்தீங்கன்னா genetic codeனா என்ன, மரபு குறியீடுனா என்ன. அப்ப genetic code அப்படின்னு கேட்டாவே sequence of codon ஒரே லைன் தான். sequence of codon is called என்னன்னா genetic code. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோடான் அப்ப 1 2 3 அப்படியே லைனா வித்தவுட் கமா 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 full stop etc. பட் எதுவுமே இல்லாம sequence of genetic that is a code. sequence of codon is called என்ன சார் அப்படினா genetic code அப்படினு சொல்லுவோம். இதுவே உங்களுடைய புக்ல என்ன கொடுத்திருக்காங்க பாரு சார், relationship between அங்க இருக்கக்கூடிய nucleotides in the gene. relationship between அங்க இருக்கக்கூடிய nucleotides in the gene or mRNA, nucleotides of gene or mRNA and amino acids in the protein by encoded. இந்த கோடானுக்கு ஏற்ற அமினோ அமிலங்களை கோட் பண்ணக்கூடிய என்கோட் பண்ணக்கூடிய ஒரு செயல்பாட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா ஜெனடிக் கோட் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்டா? எழுதலாமா? இப்போ ஒரே லைன் தான். இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஜெனடிக் கோட் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யாருக்கு இடையில அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட்ஸ் ஆஃப் ஜீன் ஆர் mRNA. அண்டர்ஸ்டாண்டா? அப்ப நியூக்ளியோடைட்ஸ் ஆஃப் ஜீன் அல்லது வந்து பாத்தீங்க mRNA ன்னு சொல்லுவோம். அப்ப இது ஒரு சைடு. அண்ட் அங்க இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் இன் தி புரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ் இன் தி புரோட்டீன் என்கோடட். ஓகே, அப்ப இதுக்கு பேர் தான் ஜெனடிக் கோட். நமக்கு தெரிஞ்சு ஒரே லைன் முடிச்சுக்கோ, சீக்வென்ஸ் ஆஃப் கோடான் இஸ் கால்ட் ஜெனடிக் கோட். அண்டர்ஸ்டாண்டா? சரிப்பா, இது ஒரு சைடு. தென் நெக்ஸ்ட் அங்க இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாம் சேர்ந்து 20 அமினோ ஆசிட்ஸ் எதை சார் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய 61 கோடான். ஆக்சுவலா இப்ப how many codons are present அப்படின்னா 64 கோடான்ஸ் இருக்கும். 64ல 61 ரெப்ரசன்ட் ஃபார் எது அப்படின்னு கேட்டா அமினோ ஆசிட்ஸ். மீதி இருக்கக்கூடிய மூணும் do not producing. ஓகே, do not formation of என்னன்னு கேட்டா any signal for polypeptide chain. ஏனா இது என்ன சார் அப்படினா ஸ்டாப் கோடான். ஓகே, புரோட்டீன் சிந்தசிஸை ஸ்டாப் பண்ணக்கூடிய கோடானுக்கு பேர் தான் இந்த ரிசீவ் மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் மூணு கோடான். இப்போ இது 61 எதை சார் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படினா அங்க இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்டர்ஸ்டாண்டா? அப்ப 64 பாசிபிள் ட்ரிப்ளெட் இருக்கு. இதுல 61 can used for responding or represent amino acids. remaining இருக்கக்கூடிய 3 that is a stop codon termination for என்ன சார் அப்படினா அங்க இருக்கக்கூடிய polypeptide chain or terminate signal from. அப்ப signal for என்ன சார் அப்படினா polypeptide chain அப்படினு சொல்லுவோம். அப்ப நீ அடுத்த क्वेश्चन கேட்கலாம், அங்க இருக்குது 20 அமினோ ஆசிட்ஸ் சார், 20 அமினோ ஆசிட்ஸ் அங்க இருக்குது எவ்வளவு சார் அப்படினா 61 கோடான். how is possible சார்? எப்படி சார் இது பாசிபிள்? அங்க இருக்கக்கூடிய more than 1 கோடன், அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா கோடான். ஓகே, அப்ப இங்க மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா இது என்ன எதுக்கு சார் பண்ணுது, நிறைய என்கோட் பண்ணுது. ஓகே, அப்ப more than encoded by எப்படி சார் more than 1 triplet. அப்ப மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு क्वेश्चन, இப்ப மேக்ஸிமம் இங்க 64 பேர் இருக்காங்க, 64 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஆனா அங்க இருக்கக்கூடிய நேம் பாத்தீங்க அப்படினா 20 தான் இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம், ஒரே பேரை 2-3 பேருக்கு நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்றோம். ஒரே நேம், ஒரே அமினோ ஆசிட்ஸ் உடைய நேம் நிறைய ட்ரிப்ளெட் கோடான் 3 பேருக்கா. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா சொல்லுவோம் most of them encoded. அங்க இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் most of them encoded more than 1 triplet. ஓகே, இப்ப இதுல ரெண்டு திங்ஸ் இருக்கு. அப்ப ரெண்டு திங்ஸ் மேக் ஃபார் எதுக்கு அப்படினா மல்டிபிள் கோடிங் பாசிபிள். இப்ப இந்த மல்டிபிள் கோடிங் பாசிபிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினா ரெண்டு திங் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் திங் என்ன சார் அப்படினா ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸ்க்கும் more than 1 tRNA இருக்கும். இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா இங்க இருக்கு. இப்ப இந்த அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இப்ப இந்த அமினோ ஆசிட்ஸ் பாத்தீங்க அப்படினா more than 1 tRNA ஃபார்ம் ஆயிருக்கும். ஒவ்வொருக்கும் பாத்தீங்க அப்படினா நிறைய tRNA, that is a tRNA.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்லிருக்காங்கன்னா each amino acids containing more than one tRNA can present. அப்ப each tRNA ஒவ்வொரு tRNA விலும் என்ன இருக்கு? டிஃபரண்ட் ஆன்டிகோடான் இருக்கும். டிஃபரண்ட் என்ன சார் அப்படின்னா ஆன்டிகோடான். ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? டிஃபரண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சார் ஃபார்ம் ஆயிருக்கு? ஆன்டிகோடான் ஃபார்ம் ஆயிருக்கும். தட் இஸ் a first principle, first point அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட், அங்க என்ன சார் அப்படின்னா பேரிங் ஹைலி ஸ்பெசிபிக். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு போர்ஷன் இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இங்க வந்து AUG இருக்கு. அப்ப மேக்ஸிமம் இந்த ரெண்டு போர்ஷன் அடினைனா இருந்தா தைமின், யுரைசில் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவோம் அடினைனா இருந்தா சொல்லுவோம் தைமின், யுரைசிலா இருந்தா என்ன ஒரு ஆட்டோமேட்டிக் அப்படி மாறி வரும் இல்லையா? அப்ப ஆப்போசிட் அடினைன் வந்து பாத்தீங்க குவானைன் சைட்டோசின் அப்படிங்கறப்ப அடினைன் தைமின். ஓகே, அப்படியே ஆப்போசிட் வரும். இங்க எப்படி சார் ஃபார்ம் ஆயிருக்கு? பேஸ் பேரிங், வாட்சன் அண்ட் கிரீக் உடைய பேஸ் பேரிங் மெத்தட் படி ஏ அடினைனா இருந்தா யுராசில், அதே மாதிரி குவானைனா இருந்தா சைட்டோசின். இப்ப இங்க அடினைனா உனக்கு என்ன வரும்? யுரேசில் வரும் யூ. அதே மாதிரி யுரேசில் இருந்தா உனக்கு என்ன வரும்னா அடினைன் வரும். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் பேஸ் பேர். அப்ப இது எப்படி சார்? வாட்சன் அண்ட் கிரீக் உடைய பேஸ் பேர் மாதிரி. தேர்ட் பொசிஷன் இருக்கு இல்லையா? இதுல இது வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா பிளெக்சிபிலிட்டி. ஓகே, அப்ப கிரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளெக்சிபிலிட்டி டு என்ன சார் அப்படின்னா பேஸ் பேர் அக்செப்டபிள். எது வேணுமாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். குவானைன் வந்து பாத்தீங்கன்னா சைட்டோசின் இது மாதிரி ஏதாவது ஒண்ணு. அப்ப மூணாவது பொசிஷன்ல இருக்கிறது எது வேணுமானாலும் அக்செப்டபிள் ஆகும். அக்செப்டபிள் ஆகக்கூடிய அதாவது மேக்ஸிமம் குவானைனுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஏதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய எது வேணுமாலும் இருக்கலாம். இது தேர்ட் பொசிஷன். அப்ப இது ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப மேக்ஸிமம் அங்க இருக்கக்கூடிய ஓகே, அப்ப எல்லா உயிரினங்களுக்கும் இந்த ஜெனடிக் கோட் அப்படிங்கிறது யூனிவர்சல், போத் ப்ரோகேரியட்ஸ் அண்ட் யூகேரியட்ஸ். ப்ரோகேரியட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரூ நியூக்ளியஸ், மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இல்லாத உயிரினங்களுக்கும், யூகேரியட்ஸ் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் ஜெனடிக் கோட் அப்படிங்கிறது யூனிவர்சல். ஏன் சார் அப்படின்னு கேட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய ஆர்டர் ஆஃப் பேஸ் பேர் நைட்ரோஜினஸ் பேஸ் பேர் சொல்லுவோம் இல்லையா? இது உனக்கு என்ன இருக்கு? டிஎன்ஏ மாலிக்யூல். அப்ப அங்க இருக்கக்கூடிய டிஎன்ஏ இது எம்ஆர்என்ஏ. இப்ப மேல இருக்கிறது யார் சார் அப்படின்னா டிஎன்ஏ மாலிக்யூல். தட் இஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? டெம்ப்ளேட். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். இது டெம்ப்ளேட் ஸ்டாண்ட், இது கோடிங் ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அங்க இருக்கக்கூடிய டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ் ஓகே, அதுதான் என்ன பண்ணுது? கண்ட்ரோல் பண்ணுது. எதை சார் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா ஆர்டர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் பவுண்ட் இன் த புரோட்டீன் ஆஃப் ஆர்கானிசம். ஓகே, அப்ப அந்த உயிரினங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் சிந்தசிஸை யாரு கண்ட்ரோல் பண்றா? அந்த உயிரினங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ தான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப இந்த ஸ்பெசிபிக் ஆர்டர் ஃபார் என்ன சார் அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஜெனடிக் கோட் அப்படிங்கறாங்க. அப்ப அந்த ஸ்பெசிபிக் ஆர்டர் ஆஃப் என்ன சார் அப்படின்னா பேஸ் பேர். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். அப்ப இங்க மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா நைட்ரோஜனஸ் பேஸ் பேர் இருக்கு இல்லையா? அப்ப இதுதான் உனக்கு என்ன டிட்டர்மைன் பண்ணுது? இதுதான் ஒரு ஜெனடிக் கோட் அப்படிங்கறாங்க. அப்ப என்னுடைய ப்ளூ பிரிண்ட் இருக்கு இல்லையா? எஸ்டாப்ளிஷிங் kinds of protein to be synthesized to make என்ன சார் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசத்துக்கும் யூனிக்யூவா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஜெனடிக் கோட் இருக்கு இல்லையா? அப்ப இந்த ஜெனடிக் கோடோட வந்து பாருங்க டெசிபியர் மெனி சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா மார்சல் நிரன்பர்க் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். மார்சல் நிரன்பர்க் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர். செகண்ட் யார் சார் அப்படின்னு கேட்டா செவரோ ஒக்காவா பேரப்பர் செவரோ ஒக்காவா அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். தேர்ட் யார் சார் அப்படின்னு கேட்டா கர்கோபின் கொரோனா. நெக்ஸ்ட் பிரான்சிஸ் கிரிக். சார் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரே லைன் தான். மார்சல் நிரன்பர்க் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், ரெண்டு செவரோ ஒக்காவா அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், மூணு யார் சார் அப்படின்னா கர்கோபின். ஓகேவா? கர்கோபின் கொரோனா அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். ஃபோர்த் யாருன்னா பிரான்சிஸ் கிரிக். இவங்க எல்லாருமே பட் அதர் சயின்டிஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் எது சார் அப்படின்னு கேட்டா தட் இஸ் எ டெசிபையர் இன் ஜெனடிக் கோட். டெசிபியர் அப்படின்னா என்கோடட் இன் ஜெனடிக் கோட்.
சார் இவங்களுடைய பங்கு அதிகமாக இருந்தது. recipient encoded the genetic code. அப்ப இவங்களுடைய ஆர்டர் படி பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய பேசிஸ் ஆஃப் mRNA என்ன பண்ணுது அப்படின்னா டிசைட் எதை டிசைட் பண்ணுது அப்படின்னு கேட்டா which amino acids are arranged into protein. எந்த அமினோ ஆசிட்ஸ் அதுல அரேஞ்ச்மெண்ட் ஆகணும் அப்படிங்கறத அதுதான் டிட்டர்மைன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலா உனக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு செக்கர் போர்டு இருக்கு. செக்கர் போர்ட் ஆஃப் ஜெனடிக் கோட். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சும்மா ரஃபா ஒரு கோடு போடுறேன் பாருங்க. நம்ம சொன்னோம் 64 கோடான் இருக்குன்னு சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்ப இந்த 64 கோடானுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 16 பாக்ஸ் இது மாதிரி என்ன பண்றோம் 1 2 3 4 அதே மாதிரி வந்து 4 8 16 அப்போ 16 இருக்கும். அப்ப இந்த 16ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு என்னது 16 கோடு வரையணும். கோடான் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இங்க என்ன சார் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதுல பார்ப்போம். பாருங்க இப்ப ஜெனடிக் கோட்ல பாத்தீங்க ஃபர்ஸ்ட் UCAG அதே மாதிரி UCAG அதே மாதிரி இங்க UCAG. சார் இது வந்து பார்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இது செகண்ட் லைன், இது தேர்ட் லைன். அப்ப மொத்தம் 3 லைன் இருக்கு. இப்போ இந்த 3 லைனையும் வச்சு நம்ம என்ன பண்றோம் செக்கர் போர்டு வரையணும். ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா U செகண்ட் அதே மாதிரி UUC UUA UUG அதே மாதிரி தான். அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஓகே அண்டர்ஸ்டாண்டா. இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இதுல மட்டும் எவ்வளவு வந்திருக்கு 4. அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா 14 into 14. அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து 4 மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா 14 வரும். அப்ப இன்னைக்கு டோட்டலா எவ்வளவு சார் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 64 வந்து பாத்தீங்க அப்படின்னா கோடான் ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. இப்ப அதே மாதிரி தான் அடுத்தது CUC மறுபடியும் CU ஓகே ஃபர்ஸ்ட் CUU ஓகேவா ஃபர்ஸ்ட் CUC மறுபடியும் CUA அடுத்து நெக்ஸ்ட் CU என்ன சார் அப்படின்னா G. இது மாதிரி மேக்ஸிமம் என்னது ஒவ்வொரு பாக்ஸ்லயும் 4 இருக்கும் சார். டோட்டலா உனக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டா 64 கோடான் வரும். பட் இதுக்கு ஷார்ட் கட்னா நான் என்ன பண்றேன் அப்படியே தனியா நெக்ஸ்ட் வீடியோ போறேன். ஓகேங்களா, தேங்க்யூ.